ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஸ் கேரியர் கைடன்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரியர் ஆப்ஷன் பத்தி உங்க எல்லாருக்கும் சொல்ல வந்திருக்கேன். உங்க குழந்தைங்களுக்கு ட்ரோன் விளையாட ரொம்ப பிடிக்குமா? உங்க குழந்தைங்களுக்கு ட்ரோன் பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசையா? ஆனா அதனுடைய பாத்வேஸ் தெரியாமலே நிறைய பேர் வந்து அந்த விளையாட்டோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரைட்டா? சோ இன்னைக்கு அது வந்து எப்படி நம்ம படிக்கலாம், சோ எங்க டாப் இன்ஸ்டியூட்ஸ் நம்ம இந்தியால இருக்கு, எங்க ஸ்காலர்ஷிப் நமக்கு கிடைக்கும், சோ நம்ம படிச்சா நமக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குமா, தென் படிச்சா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குமா, நல்ல ஹை பேல நமக்கு சேலரி கிடைக்குமா, அப்படி நிறைய விஷயம் நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குதுங்க. நீங்க கேட்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ரைட்? ஒய் ட்ரோன் பைலட்டிங்? ஏன் வந்து நம்ம ட்ரோன் பைலட் ஆகணும், எங்கெல்லாம் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல இப்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஸோ பவர் ஃபார்மிங், தென் டெலிவரி, தென் டிஃபென்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தென் மூவிஸ். நான் வந்து கொஞ்சம் கேரியர் ஆப்ஷன் தான் இதுல காமிச்சிருக்கேன், பட் நிறைய பிளேசஸ்ல வந்து ட்ரோன்ஸ் இப்ப வந்து பிளேஸ் ஆயிட்டு இருக்கு. ரைட்டா? சோ இந்த இடத்துல எல்லாத்துலயும் நம்ம ட்ரோன் வந்து இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ இப்ப நம்ம ட்ரோன் பைலட் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இருக்கணும். எஜுகேஷன் பாத்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க மெடிக்கலி ஃபிட்டா இருக்கீங்களா அப்படின்னு டிஜிசிஏ சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தென் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஃப்ரம் எம்ஹெச்ஏ வந்து கிளியர் பண்ணிருக்கணும். உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து இருக்கணும். யார் வேணா அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் யார் வேணா அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து ட்ரோன் பைலட் ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி. ரைட்? அண்ட் ஸோ நம்ம வந்து இப்ப ட்ரோன்ஸ் வந்து நீங்க வாங்குற ட்ரோன்ஸ் வந்து லெஸ் தென் 2 kg இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் தேவைப்படாது. ரைட்டா? இங்க நானோ, மைக்ரோ, ஸ்மால்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனுடைய வெயிட் வந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அபவ் 2 kg இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஜிசிஏ ஆர்பிஎல் ரிமோட் பைலட் லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வாங்க வேண்டிய இருக்கு. ரைட்டா? தென் ட்ரோன் பைலட் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிசிஏ டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டல் அப்படின்ற வெப்சைட் லிங்க்கு நீங்க போகணும், போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைன்ல. தென் உங்களுக்கு ஒரு யூஐஎன், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் உங்க ட்ரோனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க யுஏஓபி அன்மேண்ட் ஏர் கிராஃப்ட் ஆப்ரேட்டர் பெர்மிட் ஃபார் பிசினஸ் பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு அங்க அந்த நம்பர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் டிஜிசிஏ அப்ரூவல் ஆன அப்புறம் உங்களுக்கு ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ட்ரோன் பைலட் ஆறதுக்கு நமக்கு 5 to 10 டேஸ் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுடைய ட்ரைனிங் டேஸ் பாத்தீங்கன்னா 5 to 10 டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். தென் கம்ப்ளீட் ஆன அப்புறம் உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்க கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். அந்த லைசன்ஸ் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரோன் பைலட் அப்ளை ஆகிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய போர்ட்டல், டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டல். இதுல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென் இந்தியால எங்கெல்லாம் வந்து இந்த ட்ரோன் டாப் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கருடா ஏரோஸ்பேஸ், தென் ஐஜிஆர்யூஏ உத்தரப்பிரதேஷ்ல இந்திரா காந்தி ராஷ்டிரிய உரான் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு, தென் நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா எம்ஐடி இருக்கு, கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, தென் ஒடிஷால பாத்தீங்கன்னா ஜிஏடிஐ கவர்மெண்ட் அவியேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு, தெலுங்கானா ஸ்டேட் அவியேஷன் அகாடமி இருக்கு. சோ நான் கொஞ்சம் தான் கொடுத்திருக்கேன். இது மாதிரி 50+ டிஜிசிஏ அப்ரூவ்ட் ஆர்பிடிஓஸ் அக்ராஸ் இந்தியா நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நம்ம இந்தியால இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் இது வந்து நம்ம படிச்சிட்டோம், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு, நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம், ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங் ஸ்கேல் வந்து எப்படி இருக்கும்னா, நான் மினிமல் அமௌண்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன். 30,000 இருந்து 2 lakh வரைக்கும் earn பண்ண முடியும். சோ இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்பதான் வந்து நம்ம பார்த்தோம். ஃபார்மிங், டெலிவரி, மூவிஸ், செக்யூரிட்டி, ரியல் எஸ்டேட் சொல்லிட்டு நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம நம்ம ஓன் பிசினஸாவும் எடுத்து இது செய்ய முடியும். தென் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு 5 ஸ்காலர்ஷிப் இந்த ட்ரோன் பைலட் ஆகிறதுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்டிடி, நாமோ ட்ரோன் டிடி அப்படின்ற ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் ட்ரோன் ஃபார் விமன்க்கு இது கொடுக்குறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷன் ஸ்காலர்ஷிப், இது வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. தென் டிஜிசிஏ ஃபினான்ஷியல் எய்ட், இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. தென் பைலட் ஸ்காலர்ஷிப் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுடைய பைலட் கோர்ஸ் ஃபுல்லாவே 100% ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. And last one is IGRUA scholarship. This is merit and need based pilot training scholarship. Right? Then நம்ம எல்லாமே இப்ப பார்த்தாச்சு. இது எங்க போய் நான் இன்னும் அத்தன்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா digitalsky.dgca.government.in
அப்படின்ற வெப்சைட் லிங்கை நோட் பண்ணிக்கோங்க. அதுல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் வேணும்னா india.government.in இதுதான் அத்தென்டிகேட்டடான வெப்சைட். இதுல போனீங்க அப்படின்னா நீங்க ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ், நீங்க வந்து எந்த கம்யூனிட்டியில இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட்டோட நீங்க பாத்துக்கலாம். தென் இப்போ வந்து படிச்சாச்சு. தென் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே காலேஜ்க்குள்ளார ஒரு கோர்ஸ்க்கு போறோம்னா அப்ப இருக்கிற ஸ்கோப் வந்து ஒரு மாதிரி இருக்கும். தென் பினிஷ் பண்ணிட்டு நீங்க 4 இயர்ஸ் பினிஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அப்ப வந்து ட்ரெண்ட் வேற மாதிரி இருக்கும், ரைட்டா? சோ அதுக்கேத்த மாதிரி கேரியர் ஆப்ஷன் தான் நம்ம எப்பயுமே எடுத்து படிக்கணும். சோ இப்போ இந்த ட்ரோன் பைலட்ல பாத்தீங்கன்னா இப்போ அட் பிரசன்ட் 2025ல இந்தியால வந்து 1 lakh ட்ரோன் பைலட்ஸ் வந்து நீடட், ரைட்? சோ ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் பைலட்டோட ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தாங்க இருக்கு, டிமாண்டிங் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. சோ 2030ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 lakhs ட்ரோன் பைலட்ஸ் வந்து தேவைப்படுது எல்லாத்துக்குமே. மூவிஸ், டிஃபென்ஸ், டெலிவரி, அக்ரிகல்ச்சர் எல்லா இடத்துலயுமே இப்ப ட்ரோன்ஸ் வந்து வந்தாச்சு. சோ எவ்ரி ஸ்டேட் அண்ட் சிட்டில வந்து ஒரு ட்ரோன் பைலட்ஸ் ஆவது நமக்கு வந்து தேவைப்படும். சோ அதனால இதனுடைய டிமாண்டிங் வந்து அதிகமாகுமே தவிர கண்டிப்பா குறையாது. சோ நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த ட்ரோன் பைலட் ஜாப்ஸ பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.